ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஊர் பொருட்களையும் நம்ம ஊர் ப்ரைஸ் மணியை வச்சு கம்பேர் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து எடுத்திருக்கோம், நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கம்பேர் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது ஹர்ப்ஸ் அண்ட் லீவ்ஸ். அதாவது இது என்னதுன்னா கொத்தமல்லி. இது வந்து நம்ம ஊர்லலாம் ஃப்ரீயாக கேட்டாலே கொடுப்பாங்க. இந்த ஊரில் பாருங்கள், 1 ரியாலு, அதாவது 1 ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு 23 ரூபா. ஸோ இது வந்து 23 ரூபா ஃப்ரீயாக கேட்டால் கொடுக்குறது 23 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது புதினாவும் சேம் தான். அதே 23 ரூபா 1 ரியல் இந்த ஊர் காசுக்கு. அதுக்கு அடுத்தது பீன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 4.05 ரியால். இங்கே நம்ம ஊர் காசுக்குன்னா 95 ருபீஸ். பீன்ஸு 95 ருபீஸு. அதுக்கு அடுத்தது பிரிஞ்சால் பாருங்கள், 1.83, அதாவது கிராமில் வருது. 308 கிராமு, 1.83, அதாவது 43 ருபீஸ். 43 ருபீஸ் பிரிஞ்சால். அதுக்கு அடுத்தது பனானா இன்னொருக்கு பாருங்க. இந்த பனானாவுக்கு வந்து எவ்வளோனா 5.51, அதாவது 130 ருபீஸ். இந்த பனானா வந்து இந்த முனையை மட்டும் டிஷ்யூ பேப்பர் போட்டு சுற்றி வச்சிங்கன்னா இந்த மாதிரி காய் அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து இன்னின நாளுக்கு பழுக்காது. அதனால் இந்த மாதிரி போட்டு சுற்றி வச்சுக்கோங்க, அதோட முனையை மட்டும். அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது மாங்காய். ஸோ மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் 6.78 ரியால், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 160 ருபீஸ். ஒரு மாங்காய் 160 ருபீஸு. எகிப்து மாங்காவாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது 2 கஸ்டர்ட் ஆப்பிள் தான். இந்த 2 கஸ்டர்ட் ஆப்பிள் எவ்வளோன்னு பாருங்களேன். 15.47 ரியால், அதாவது 620 கேஜி. ஸோ இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் பார்த்திங்கன்னா 365 ருபீஸுங்க. எவ்வளோ விலை அதிகமாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ஃபெஸ்டிவல் டைமுக்கே இப்படி விலை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க, நார்மல் டேஸ்லாம் எவ்வளோ விலை அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெய்லி யூஸ் பண்ணுற தக்காளி. ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா 1 கிலோ 10.35 ரியால், அதாவது இந்தியா காசுக்கு 244 ருபீஸ். 244 ருபீஸ்க்கு நம்ம ஒரு 3 கேஜியாவது, குறைஞ்சது 3 கேஜியாவது வாங்கிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ தான், இந்த 1 கிலோ தான் 244 ருபீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு முறுக்கு பார்த்திங்கன்னா 6.75 ரியாலுக்கு, நம்ம ஊர் காசுக்கு 159 ருபீஸ். இது நம்ம ஊர் காசுக்கு கொஞ்சம் போனால் ஒரு 40-30 இருக்குமா. பாருங்க, 160 ருபீஸ் இருக்குது. ஒரு முறுக்கு பாக்கெட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து இந்த லோங்கன் பழம், லிச்சி பழம். இது வந்து எவ்வளோனா, இது வந்து சவுதி காசுக்கு 10.75 ரியால். நம்ம இந்தியா காசுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணால் 254 ருபீஸ். ஸோ இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச தீபாவளினாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்ற ஸ்வீட்டு பால்கோவா தான். இந்த பால்கோவா பார்த்திங்கன்னா சவுதி ரியாலுக்கு 21.95 ரியாலு. கேஜி பார்த்திங்கன்னா 500 கேஜி, 1/2 கிலோ. இதுவே நம்ம இந்தியா காசுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா எனக்கு 519 வருதுங்க.
519. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்வீட்டு. இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பால்கோவா தான். இது வந்து 200 kgs 300 kg 8.70 ரியால். நம்மளோட இந்தியா காசுக்கு 205 ருப்பீஸ் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காட்டின எல்லாத்தோட ப்ரைஸ் டேகும் இங்கே எழுதியிருக்கு. கன்வெர்ட் பண்ணியும் எழுதியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஊரில் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பால்கோவா சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஊர் டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட் இது சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து தேங்காய் சேர்த்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை சாப்பிட போகிறோம். வெளியே பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இதை நம்ம உரிச்சிட்டோம்னா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு சீடு இருக்கும். ஸோ வாங்க நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டா அதோட சீடு இப்படி தான் இருக்கும். வெளியே பழம் வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கும் வெளியே இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பிரித்து நம்ம இந்த மாதிரி ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த மரவள்ளி கிழங்கு இது வந்து சவுதி ரியாலுக்கு 12.99. பால்கோவாக்கு கொஞ்சம் கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரேட்டு தான். இதை நான் வந்து கன்வெர்ட் பண்ண மறந்ததுனால உங்களுக்கு இதை சொல்ல முடியல, சாரி. நான் வந்து சீத்தாப்பழம்லாம் வந்து இப்போ சாப்பிட போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அப்புறமா வந்து சீத்தாப்பழம் சாப்பிடும்போது ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ லாங் இடைவெளிக்கு காரணம் என்னோடய எக்ஸாமு மேக்ஸ் எக்ஸாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் எக்ஸாம்னால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணும். அதனால் நான் வந்து மேக்ஸ் எக்ஸாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து வீடியோலாம் இவ்வளோ எடுத்து போட முடியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.